10th சயின்ஸ் எக்ஸாம் மண்டே வந்து வரப்போகுது. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் குயிக்காக ஒரு ரிவிஷன் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின்ஸ் உடைய பிடிஎஃப் வந்து வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்பிளாக ஒரு நாள் படிக்கவே இல்லைன்னா கூட என்னென்ன கான்செப்ட் மட்டும் ஒழுங்காக ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக படிச்சிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இனர்ஷியா. ஃபஸ்ட் சாப்டரில் இனர்ஷியா இருக்கா? இனர்ஷியாவில் 3 டைப்ஸ் இருக்குது. 1 2 3. ஒன்று இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு, இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். 3 இனர்ஷியா இருக்கு. இனர்ஷியானா என்ன? இன்எபிலிட்டி. இனர்ஷியானா என்னது? இன்எபிலிட்டி டு சேஞ்ச். ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கு அதால முடியாது. இப்போ இந்த மார்க்கர் வந்து இப்படி நின்றுட்டு இருக்குன்னு வைங்களேன், இந்த மார்க்கரால தானா மூவ் ஆக முடியாது நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும். until or unless it is given an external force. இப்போ இனர்ஷியானா என்ன? inability of a object to change its state of rest or change its state of motion or change its state of direction. ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டே இருக்கு, அது திடீர்னு வேற டைரக்ஷன்ல மூவ் ஆக முடியாது. ஒரு ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்கு, திடீர்னு ஆப்போசிட் சைட்ல சுத்த முடியுமானா சுத்த முடியாது. அப்போ அந்த இன்எபிலிட்டி தான் என்னது? இனர்ஷியான்னு சொல்றோம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், மோஷன், டைரக்ஷன். ரெஸ்ட்னா வந்து அந்த எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு ஒரு ட்ரீ இருக்கு, அந்த ட்ரீயை வந்து நம்ம அதுல லீவ்ஸ்லாம் வந்து சும்மா இருக்கும், இல்ல ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சும்மா இருக்கும், அப்படியே ரெஸ்ட்ல இருக்கு. அது நம்ம விகோரஸ்லி when we shake the tree, branches of the tree vigorously, அப்படியே வேகமா அப்படி ஆட்டும் பொழுது என்ன ஆகும்? அந்த ஃப்ரூட்ஸ் வந்து கீழே விழுந்துடும். ஏன் விழுந்துருது? அது ரெஸ்ட்ல இருக்கும். நம்ம மூவ் பண்ணும்போதும் அது ரெஸ்ட்லேயே இருக்கும். இப்படி இருக்கு, இதான் பிரான்ச்சஸ்ன்னு வைங்களேன். நம்ம மூவ் பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கும், பிரான்ச்சஸ் மட்டும் மூவ் ஆகும், ஃப்ரூட்ஸு கீழே விழுந்துடும். அப்போ அது வந்து ரெஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இனர்ஷியா ஆஃப் மோஷன். இப்போ ஒரு அத்லட் வந்து லாங் ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி வேகமா ஓடி வந்துகிட்டே இருப்பாரு. ஏன்? நின்றுகிட்டே லாங் ஜம்ப் பண்ண முடியாதா? நின்றுகிட்டே பண்ண முடியாது. ஏன்? வேகமா ஓடி வரும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு ஃபோர்ஸ் அவரை தள்ளும். அப்ப அதனால இன்னும் நல்ல தள்ளி வந்து குதிக்க முடியும். அது வந்து மோஷன். டைரக்ஷன் வந்து நம்ம ஒரு பஸ்லயோ கார்லயோ போகும் பொழுது திடீர்னு டக்குன்னு ஒரு ஷார்ப் டர்ன் லெஃப்ட்ல டக்குன்னு பஸ்க்கு வந்துருப்போம்னான்னு வைங்களேன், நம்ம அப்படியே ரைட்லயே அப்படியே மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம நேரா தான் மூவ் ஆயிட்டு இருக்கோம். பஸ் மட்டும் நம்ம நேரா போயிட்டு இருக்கோம். பஸ் இப்படி லெஃப்ட்ல இருக்கும்போது நம்ம எப்படி போயிடுவோம்? ரைட்ல போயிடுவோம். அது நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நியூட்டன் என்ன சொல்றாருன்னா, நியூட்டனுடைய 3 லா இருக்கு. ஃபர்ஸ்ட் லா தான் இனர்ஷியா, inability to change its state of rest or motion or direction. ஃபர்ஸ்ட் லா என்னது? every body continues to be in its state of rest or motion unless it is acted upon an external force. எல்லாமே அதுடைய ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லயோ இல்ல மோஷன்லயோ தான் இருக்கும், வெளியே இருந்து ஒரு ஃபோர்ஸ் வர வரைக்கும். அது ஃபர்ஸ்ட் லா, இனர்ஷியா. இனர்ஷியாவுடைய டெஃபினிஷன். செகண்ட் லா என்னது? the force acting on a body. ஒரு பாடி மேல நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் is directly proportional to the linear momentum. லீனியர் மொமெண்டம்னா அதோடைய மூவ்மெண்ட். இப்போ நம்ம வேகமா ஒரு பொருளை தூக்கி போடுறோம்னா, அதாவது இப்போ இந்த மார்க்கரை வந்து நம்ம மெதுவா தள்ளுறோம்னா மெதுவா மூவ் ஆகும், வேகமா தள்ளுறோம்னா வேகமா மூவ் ஆகும். மொமெண்டம்னா மூவ்மெண்ட். மொமெண்டம்னா என்னது? மொமெண்டம்னா மூவ்மெண்ட். சரியா? அப்போ லீனியர் மொமெண்டம்னா நேரா மூவ் ஆகுது. அப்போ ஒரு பொருளை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா ஸ்லோவா தள்ளனா ஸ்லோவா மூவ் ஆகும், ஃபாஸ்டா தள்ளனா ஃபாஸ்டா மூவ் ஆகும். the force is directly proportional to the linear momentum. ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அது நம்ம ஃபோர்ஸ் அதிகம் பண்ண பண்ண வேகமா வந்து அந்த பொருளை தள்ளி விட முடியும். அண்ட் வந்து the changes occur in the direction. நம்ம எந்த டைரக்ஷன்ல தள்ளுவோம்? இப்போ நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான், கீழே வந்து சாக்கடை இருக்கு, சரி தள்ளி விடுவோமே அப்படின்னு தள்ளி விடுறோம்னு வைங்களேன், அவன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் விழுவான். நம்ம எப்படிக்கா தள்ளுறோமோ, எந்த டைரக்ஷன்ல நம்ம அவனுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதே டைரக்ஷன்ல தான் போய் விழ போறான். அண்ட் நம்ம ஸ்லோவா தள்ளணும்னா ஸ்லோவா போவான், வேகமா தள்ளனா வேகமா போவான். அதுதான் நியூட்டன்ஸ் உடைய செகண்ட் லா. தேர்ட் லா என்ன? இதுதான் ராக்கெட் ப்ரொபல்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் லா வந்து ஃபார் எவ்ரி ஆக்ஷன், சரியா, there is an equal and opposite reaction. For every action there is an equal and opposite reaction. Opposite reaction ஈக்குவலா இருக்கும், இதுவும் ஈக்குவலா இருக்கும், ஆனா ஆப்போசிட்டா இருக்கும். சரியா? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப். இது 1 2 இருந்தா இது 2 1 வரும். இதுதான் ஃபோர்ஸ்
அதாவது நியூட்டனுடைய தேர்ட் லா. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இப்போ ஒரு எருவு மாடு நம்ம கூடயே இருப்பான், கரெக்டா? அந்த எருவு மாடை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுடும். கீழே ஸ்விம்மிங் பூல் தண்ணி, இந்த எருவு மாடை உள்ள தள்ளியாச்சு. இப்போ இந்த எருவு மாடு எப்படி போவோம்? இப்படி உள்ள போவோம் தண்ணியில. ஆனா தண்ணி வெளியே எப்படி வரும்? அவன் இருக்கிற வெயிட்டுக்கு நல்லா என்ன ஆகும்? தண்ணி அப்படி தெரிக்க வெளியே. அப்போ இவர் உள்ள குதிப்பாரு, தண்ணி வெளியே வரும். அப்போ ஆப்போசிட் ஆக்ஷன் தானே, ஆப்போசிட் ஃபோர்ஸ் தானே இது. ஃபோர்ஸ் இப்படி போகுது, தண்ணி உடைய ஃபோர்ஸ் வெளியே வருது. அப்போ அதுதான் வந்து நியூட்டன்ஸ் உடைய தேர்ட் லா. இது ராக்கெட் ப்ரொபல்ஷன்ல எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஹாட் கேஸ் வந்து கீழே வேகமா எஜெக்ட் ஆகும். வெளியே ஹாட் கேஸ் வேகமா கீழே புஷ் பண்ணும், ராக்கெட்டு வேகமா மேல போகும். சரியா? இப்போ ராக்கெட் ப்ரொபல்ஷன்ல என்ன படிக்கிறீங்க? when the rocket is fired, ராக்கெட் வந்து அது ஸ்டார்ட் ஆகும் பொழுது வேகமா அந்த ஹாட் கேஸ் இஸ் எஜெக்டட் ப்ரொடியூசிங் a huge momentum. கீழே அந்த ஹாட் கேஸ் ராக்கெட் இப்படி மேல போதா, போகும் பொழுது கீழே என்ன ஆகும்னா அந்த ஹாட் கேஸ் கீழே வேகமா தள்ளும் பொழுது இங்க வேகமா ஃபோர்ஸ் வரும். ஆப்போசிட் ஆக்ஷன் இருக்குல்ல, அதுனா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ஃபோர்ஸ் வரும். அப்ப கீழே ஃபோர்ஸ் கொடுக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் வரும். அதனாலதான் ராக்கெட் வந்து வேகமா மேல போகுது. சரியா? இது வந்து நியூட்டன்ஸ் உடைய லா. ராக்கெட் ப்ரொபல்ஷன்ல படிப்பீங்க. ராக்கெட் ப்ரொபல்ஷன்ல என்ன இருக்கு? ராக்கெட் ப்ரொபல்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அண்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. அப்போ நம்ம இந்த சைடு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா ஆப்போசிட் சைட்லயும் அதே ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ராக்கெட் ப்ரொபல்ஷன்ல. இப்போ ராக்கெட் பறக்கணும் அப்படின்னா, வண்டி போகணும்னா என்ன வேணும்? பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோல் இருக்கணும். அதே மாதிரி ராக்கெட் பறக்கணும் அப்படின்னா ராக்கெட் இஸ் ஃபில்டு வித் ஃபியூயல். அதுக்கு வந்து ஒரு ஃபியூயல் வந்து போடுவாங்க, இந்த ப்ரொப்பல்லன்ட் டேங்க், அதுடைய பெட்ரோல் டேங்க். சரியா? when the rocket is fired the fuel is burnt. அந்த ஃபியூயல் வந்து பர்ன் ஆகி அந்த ஹாட் கேஸ் இஸ் எஜெக்டட் டு த நாசல்ஸ். நாசல்ஸ்னா கீழே அந்த ரவுண்ட் ரவுண்டா ஓட்டை இருக்குல்ல, அந்த நாசல்ஸ் வழியா அந்த ஹாட் கேஸ் வேகமா எஜெக்ட் ஆகும். அப்படி எஜெக்ட் ஆகும்போது ராக்கெட் வேகமா மேல மூவ் ஆகும். இந்த கீழே வரக்கூடிய அந்த கேஸ் உடைய அந்த ஃபோர்ஸ், அந்த மொமெண்டம் பேலன்ஸ் பண்றதுக்காக ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேல வந்து புஷ் பண்ணும். அதான் டு பேலன்ஸ் திஸ் மொமெண்டம் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த மொமெண்டம் பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது இந்த கம்பஷன் சேம்பர்ல ப்ரொடியூஸ் ஆகும். அதனாலதான் ராக்கெட் வந்து மேல மூவ் ஆகுது அப்படின்றது தான் ஃபோர்த் பாயிண்ட். அண்ட் வந்து என்ன, மேல போக 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 ஃபியூவல் கம்மியாகிட்டே வரும். ஃபியூவல் கம்மியாகிட்டே வரும்பொழுது ராக்கெட் உடைய அந்த வெயிட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருமா? இப்போ ராக்கெட் உடைய அந்த வெயிட் குறையும் பொழுது வெயிட் கம்மியாக கம்மியாக இன்னும் வேகமா மேல போக முடியும். அப்படிதானே? நம்ம ஒரு பாலை மேல தூக்கி அடிக்கிறதையும் ஷார்ட் புட் பாலை மேல தூக்கி அடிக்கிறதும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஷார்ட் புட் பால் இங்க இருந்து அப்படி போட சொன்னா கை பிடிச்சிக்கிச்சு அப்படின்னுவான். பால்னா அப்படியே வேகமா தூக்கி அடிப்பான், இருக்கா இல்லையா? அப்போ வெயிட் தான் மேட்டர். அப்ப அந்த வெயிட் வந்து குறைய 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 ராக்கெட் இன்னும் வேகமா வந்து மேல போகும் அப்படின்றது தான் மற்ற பாயிண்ட்ஸ். எது வரைக்கும் ராக்கெட் அப்படி ஸ்பீடு போக 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 எஸ்கேப் வெலாசிட்டின்னு ஒரு வெலாசிட்டி இருக்கு. அந்த வெலாசிட்டிக்கு மேல அந்த ராக்கெட் மூவ் ஆனா அந்த எர்த்துடைய அந்த சர்ஃபேஸை விட்டு எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கு. அந்த வெலாசிட்டிக்கு அந்த ராக்கெட் அப்டைன் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த வெலாசிட்டியை வெலாசிட்டினா ஸ்பீட். சரியா? அது டைரக்ஷன் ஓரியன்டா இருக்கும். அந்த வெலாசிட்டியை அந்த ராக்கெட் அட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா அது அந்த எர்த்துடைய சர்ஃபேஸை விட்டு வெளியே போயிட முடியும். இந்த இனர்ஷியா 2 மார்க்ல இருக்கு அண்ட் நியூட்டன்ஸ்லாம் வந்து 2 மார்க்ல இருக்கு. சரியா? அது வந்து கேட்பாங்க. அது இல்லாம டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன், லைக் பேரலல் ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன். சரியா? அது டைரக்ஷனை பொறுத்து. அண்ட் வந்து மாஸ் அண்ட் வெயிட், இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். மாஸ் வெயிட். மாஸ்னா என்ன சார்? வெயிட்னா என்ன? வெயிட்னா நம்ம கிராவிட்டி நம்மளை பிடிச்சி இழுக்கும் கீழே. நம்ம என்னதான் எகிரி குதிச்சாலும் கீழே கிராவிட்டி பிடிச்சி இழுக்குதா? கால் தரையில நிக்கிறனாலும் கிராவிட்டி பிடிச்சி இழுத்து நிக்க வைக்குதா? அப்போ இந்த ஃபோர்ஸ் இழுக்கிறக்கூடிய அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் எவ்வளவு நம்மளை இழுக்குதோ அதுதான் வெயிட். சரியா? இப்போ நான் நிக்கிறேன், நான் ஒரு 60 kg இருக்கேன்னு வைங்களேன், ஒரு 65 kg இருக்கேன், இல்ல ஒரு 70 kg இருக்கேன் அப்படின்னு வைங்களேன். யாரோ ஒருத்தர் வந்து என் தலையில வந்து கையை வச்சு அழுத்துறாரு. என் தலையில கை வச்சு அழுத்தும் போது என் வெயிட் அதிகமாகுமா? அதிகமாகாது.
என் மேல அப்ளை ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அதிகமாகும். அதனால வெயிட் மிஷின்ல வெயிட் என்ன பண்ணும், நான் ஒரு 500 கிலோ இருக்கிற மாதிரி காட்டும். என்ன சார் இப்படி இருக்கீங்க 500 கிலோவான்னா வெயிட் கிடையாது, அந்த ஆட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ். சரியா? இப்போ ஃபோர்ஸுக்கு நம்ம யூனிட் என்ன எழுதுவோம், நியூட்டன் எழுதுவோம். அப்போ வெயிட்டுக்கு எஸ்ஐ யூனிட் என்ன, நியூட்டன். புரியுது? திரும்ப சொல்லவா? சரி, நான் ஒரு வெயிட் மிஷின் செக் பண்ணிக்கலாம். இப்போ என் வெயிட் செக் பண்ணணும். ஒரு வெயிட் மிஷின் வாங்கிட்டேன். வெயிட் மிஷின் மேல நிக்கிறேன். ஒரு 67 இருக்கேன்னு வைங்களேன். இப்போ இந்த 67 என்னுடைய வெயிட். என்ன பண்றான், என் ஃப்ரெண்டு 4 பேர் வந்து என் மண்டையை பிடிச்சி அப்படியே அழுத்துறான். அழுத்துற உடனே என் வெயிட்டை பார்த்தா 500 கிலோ இருக்கு. இப்போ நான் பார்த்தா 500 கிலோ மாதிரியா இருக்கேன். அப்போ ஆனா என்ன இருக்கு, 500 கிலோன்னு வெயிட் மிஷின் காட்டுது. அது பொய் சொல்லுதா? பொய் சொல்லல. வெயிட்னா என்னன்னா, என் மேல நான் வந்து எவ்வளவு அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த வெயிட் மிஷின் மேல கொடுக்குறேன், அதுதான் அந்த வெயிட்டை கால்குலேட் பண்ணும். சரியா? அப்போ ஃபோர்ஸ், வெயிட்ன்றது என்னது, ஒரு ஃபோர்ஸ். எனக்குள்ள இருக்கக்கூடிய வெயிட் கிடையாது. சரி, ஓகே, இவருக்கு மசில் இத்தனை கிலோ இருக்கு, போன் இத்தனை கிலோ இருக்கு, நல்ல கொழுப்பு பிடிச்சிருக்காரு, அப்ப கொழுப்பு இவ்வளவு கிலோ இருக்கு அப்படின்றது வந்து மாஸ். மசில் இவ்வளவு கிலோ இருக்கு, போன் இவ்வளவு கிலோ இருக்கு, கொழுப்பு இவ்வளவு கிலோ இருக்கு, உடம்பு முழுக்க கொழுப்பா இருக்கு அப்படின்றதுலாம் மாஸ். நான் அந்த வெயிட் மிஷின் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் அப்படின்றது வெயிட். அப்ப ஃபோர்ஸ், வெயிட்னா என்னது, வெயிட். வெயிட்னா என்னது, அந்த ஃபோர்ஸ். வெயிட் மிஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ்னா என்ன யூனிட் என்ன, நியூட்டன். ஃபோர்ஸ்க்கு யூனிட் என்ன, நியூட்டன். இப்போ மாஸ்னா என்ன சார் அப்படின்னா, அந்த பாடிக்குள்ள என் உடம்புக்குள்ள வெயிட், போனுக்கு வந்து இவ்வளவு மாஸ் இருக்கு, அப்புறம் வந்து மசிலுக்கு இவ்வளவு மாஸ் இருக்கு, மசில் மாஸ், அண்ட் வந்து கொழுப்பு மாஸ் அப்படின்னு வச்சுக்க. சரியா? அப்போ அந்த எல்லாத்தையும் அந்த கண்டெய்ன் இந்த பாடி, அந்த பாடிக்குள்ள மேட்டர் contained in the body. அந்த பாடிக்குள்ள எவ்வளவு கண்டென்ட் இருக்கு அப்படின்றது, எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்றது தான் அந்த மாஸ். அத கிலோகிராம்னு சொல்லுவோம். மாஸ் என்ன சொல்லுவோம், கிலோகிராம்னு சொல்லுவோம். மாஸுடைய யூனிட் வந்து கிலோகிராம். இது வந்து எது பாருங்க, நீங்க ரெண்டுத்துல பாருங்க, எது ஸ்கேலார் எது வெக்டார். இது ஸ்கேலார், இது வெக்டார். ஏன் சார் ஸ்கேலார் வெக்டார்? இப்போ வெயிட், இப்போ நான் இப்படி அழுத்துறேன்னா, இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா, என் மண்டையை பூச்சி முடிய பூச்சி அப்படி மேல ஒரு தூக்குறான். தூக்கும் போது ஆப்போசிட் சைட்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஆப்போசிட் சைட்ல ஃபோர்ஸ் கொடுத்தா என் வெயிட் என்ன ஆகும், கம்மி ஆயிடும். நான் வந்து 67 இருக்கக்கூடிய நானு 10 கிலோ மாதிரி இருப்பேன், பச்சை குழந்தை மாதிரி இருப்பேன். அப்போ அந்த ஆப்போசிட் சைட்ல அந்த ஃபோர்ஸை கொடுக்கும் பொழுது, அப்போ அந்த டைரக்ஷன் வருது இல்ல, இந்த சைடு ஒரு டைரக்ஷன், இது ஒரு டைரக்ஷன், கீழே மேல தூக்குனா அது வேற டைரக்ஷன். அந்த டைரக்ஷன் ஓரியன்டா இருந்தா அது வெக்டார். டைரக்ஷனை பத்தி கவலையே இல்லை, நீங்க மேல தூக்குனாலும் சரி கீழே தூக்குனாலும் சரி என் மசில் மாஸ் அப்படியே இருக்கும். அது மாஸ், அது ஸ்கேலார். டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணலன்னா ஸ்கேலாரு, டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருந்தா வெக்டார். ஸ்பேனர் வித் லாங் ஹேண்டில். ஸ்பேனர் வந்து லாங் ஹேண்டில் வந்து வச்சிருப்பாங்க, ரொம்ப டைட்டான ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு பெரிய ஹேண்டில் வந்து வச்சிருப்பாங்க. இந்த ஹேண்டில் சின்னதா இருந்தாலும் ஏதாவது சப்போர்ட் கொடுத்து பெருசா வச்சு சுத்துவாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? பெருசா இருக்கும் பொழுது அது ஏன் அப்படி பண்றாங்கன்னா, அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக நம்மளுடைய ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். அதுக்கு ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்கூல்ல சாக் பீஸ்ல போர்ட்ல சாக்ல எழுதுறாங்களா, அந்த சாக் பீஸ் பெருசா இருக்கும் பொழுது நம்ம ஈஸியா பிரேக் பண்ணிட முடியும். இப்படி பிரேக் பண்றது வந்து சூப்பரா பிரேக் பண்றேன். சாக் பீஸை பிரேக் பண்றது ஈஸியா இருக்கும் பெருசா இருக்கும் பொழுது. அந்த சாக் பீஸ் அப்படி ரெண்டா உடைச்சாச்சு, திரும்ப நாலா உடைச்சாச்சு. இப்போ அந்த சின்ன பீஸ், இவ்வளோன்னு பீஸ் இருக்குன்னு வைங்களேன், அதை உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி உடைக்கவே முடியாது, என்னதான் பல்லுல தான் கடிச்சு உடைக்கிற மாதிரி இருக்கும். ஆமா தானே? அது ஏன் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் கம்மி ஆயிடுது. இப்போ டிஸ்டன்ஸ் சின்னதாகும் போது அதோடைய அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மி ஆயிடுது, அதனால உடைக்க முடியாது. ஃபோர்ஸ் வந்து அதிகமா தேவைப்படும். பெருசா இருக்கும்போது சும்மா இப்படி தட்டினா உடஞ்சு போயிடும், கீழே விழுந்தா உடஞ்சிடும். சின்னதா இருக்கும்போது என்னதான் கீழே டமால் டிமில்னு போட்டாலும் உடையாது. அப்போ அந்த ஃபோர்ஸ் ரெக்வயர்ட், அது பெருசா இருக்கும்போது ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் இஸ் லெஸ்.
பாருங்க, when the handle of a spanner is long, அந்த ஹேண்டில் வந்து பெருசா இருந்துச்சுன்னா the force required to turn the body is less, force வந்து கம்மியா தேவைப்படும். This turning effect of a body depends upon the perpendicular distance of the line of action of the force applied. அதனால இல்ல, moment is equals to force into moment equal to force into distance. சரியா, force into distance, momentனா மூமெண்ட், ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ், அதை பொறுத்து தான் வந்து மாறும். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஏன் இது, அதனால தான் என்ன பண்றாங்க, பெரிய பெரிய ஸ்பேனர்ஸ் வந்து டைட் பண்றதுக்காகவோ ரொம்ப டைட்டா இருக்க ஸ்க்ரூவை லூஸ் பண்றதுக்காகவும் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? while catching a cricket ball, கிரிக்கெட் பாலை பிடிக்கும் போது கையை அந்த ஃபீல்டர் வந்து கையை இப்படி பின்னாடி இழுப்பார்ல, ஏன் பின்னாடி இழுக்கிறாங்க, அப்படியே கையில பிடிச்சா நல்லா கையில பழுக்க வாங்கிடுவாரு, அதனால அப்படி பின்னாடி இழுத்தாருன்னா கொஞ்சம் டைம் டிலே ஆகும், அந்த டைம் டிலே ஆகும்போது ஃபோர்ஸ் குறையும், அதுக்காக அதை வந்து இழுக்கிறாங்க. அதை அப்படியே சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், he, அதாவது இந்த ஃபீல்டர் எக்ஸ்பீரியன்சஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ், ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எப்போ, அந்த இன்டர்வல் ஆஃப் டைம் வந்து லாங்கரா இருந்துச்சுன்னா, ஃபார் அ லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம். அதுதான் வந்து மெயின் பாயிண்ட் பாத்துக்காங்க. அடுத்து சாப்டர் 2. சாப்டர் 2ல மெயினான ஒரு கொஸ்டின், மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியா. மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியா. மயோபியானா என்ன, ஹைப்பர்மெட்ரோபியானா என்ன? மயோபியானா ஷார்ட் சைட்டட்னஸ். ஷார்ட் சைட்டட்னஸ். சரி, இந்த செகண்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் மெயினா படிக்க வேண்டியது மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியா. மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியா ரொம்ப ஈஸிமா. மயோபியானா இந்த சின்ன பசங்களுக்குலாம் மயோபியா, இப்போ எனக்குலாம் வந்து மயோபியா தான். வயசானவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஹைப்பர்மெட்ரோபியா வந்து வரும். என்ன மயோபியா, எதுக்கு நம்ம கண்ணாடி போடுறோம் அப்படின்னா, தூரத்துல இருக்க ஆப்ஜெக்ட் வந்து தெரியாது. சரி, கண்ணாடி கழட்டிட்டா தூரத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்தா கூட போர்டில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி முடிப்பான், பக்கத்துல இருக்கவனை பார்த்து காப்பி வச்சு எழுதுவான். சரியா, காப்பி அடிக்கும் போது கூட எக்ஸாம்ல அப்படி பின்னாடி இருந்து அப்படி எட்டி பார்ப்பாரு, ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப பெரிய ஒரு வழியா இருக்கும். சரியா, அதுதான் வந்து மயோபியா. மயோபியானா என்ன, ஷார்ட் சைட்டட்னஸ். சார் தூரம்னு சொன்னீங்க, ஷார்ட் சைட்டட்னஸ்னா பக்கத்துல இருக்க தெரியும், பக்கத்துல இருக்கவங்கலாம் தெரியும், தூரத்துல தெரியாது. சரியா, பக்கத்துல நல்லா நின்றுச்சுன்னா பக்கத்துல இப்படி வச்சு பார்த்தா தெரியும், தூரத்துல வச்சு பார்த்தா தெரியல, அப்போ ஷார்ட் சைட்டட்னஸ், பக்கத்துல இருக்கிறது தெரியும். இப்போ ஹைப்பர்மெட்ரோபியானா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், லாங் சைட்டட்னஸ். லாங் சைட்டட்னஸ்னா தூரத்துல இருக்கு தெரியும், பக்கத்துல இருக்க தெரியாது. வயசானவங்களா பாத்தீங்களா, ஒரு சில பேர் எப்படி பார்ப்பாங்க, போன் இப்படி இருக்கும், நம்ம இப்படி பார்ப்போம், அவங்க இப்படி பார்ப்பாங்க, அப்படி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆளுங்களை? அப்போ தூரத்துல இருக்கும்போது தெரியும், பக்கத்துல இருந்தா தெரியாது. ரீடிங் கிளாஸ் எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் வந்து என்னது, லாங் சைட்டட்னஸ். சரி, டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட். இதுல வந்து மயோபியால ஷார்ட் சைட்டட்னஸ் என்ன, கிட்ட இருக்க தெரியும், டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் cannot be seen clearly, தூரத்துல இருக்க ஆப்ஜெக்ட் cannot be seen clearly. அதே மாதிரி இது தூரத்துல இருக்க தெரியும், அப்ப நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் cannot be seen clearly. இது எதனால் நடக்குது, லென்தனிங் ஆஃப் ஐபால். ஐபால் வந்து கொஞ்சம் லென்தன் ஆயிடுச்சுன்னா இது வந்து தூரத்துல இருக்கிறது தெரியாது. அதே மாதிரி ஷார்டனிங் ஆஃப் ஐபால், ஐபால் சின்னதாயிடுச்சுன்னா அப்படியே ஆப்போசிட், இதுக்கு என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதே மாதிரி எப்படி லென்தன் ஆகும், லென்ஸுக்கும் ரெட்டினாக்கும், ரெட்டினானா அந்த ஸ்கிரீன், நம்ம லைட் போய் படுதுல அந்த ஸ்கிரீன், அந்த ஸ்கிரீன் அந்த ஸ்கிரீனுக்கும் அந்த லென்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாயிடும், இன்க்ரீஸ் ஆயிடும். லென்த்னா லென்த் அதிகமாகுது, இங்க அந்த லென்ஸ்க்கும் ரெட்டினாக்கும் உள்ள அந்த ஸ்கிரீனுடைய டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இங்க ஷார்ட்னிங் ஆஃப் ஐபால், ஷார்ட்னிங்னா கம்மி ஆகுது, அப்போ இங்க டிக்ரீசஸ், அந்த டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. இதை எப்படி கரெக்ட் பண்ண முடியும், இப்போ நம்ம ஸ்பெக்ஸ் போட்டிருக்கோம்ல, இந்த ஸ்பெக்ஸ்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த லென்ஸ் பேர் தான் என்னது, கான்கேவ் லென்ஸ். இதுவே ஹைப்பர்மெட்ரோபியாக்கு எது யூஸ் பண்ணுவாங்க, கான்வெக்ஸ் லென்ஸ். கான்கேவ்னா அந்த மைனஸ் பவர்ல வருதுல, அது கான்கேவ், கான்வெக்ஸ்னா பிளஸ்ல வரும். சரியா, இப்போ கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ், கர்வ்ட் இன்வர்ட்ஸ், கர்வ்ட் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு படிப்பீங்க. சரி, ஃபார் பாயிண்ட் கம்ஸ் க்ளோசர், தூரத்துல இருக்க பாயிண்ட் வந்து க்ளோசரா வந்துடும், நியர் பாயிண்ட் கோஸ் ஃபார்தர். ஃபார் பாயிண்ட் வந்து க்ளோசரா வந்திருக்கும், இங்க நியர் பாயிண்ட் வந்து ஃபார்தரா போயிருக்கும், பக்கத்து. இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ்க்கும் கான்கேவ் லென்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இப்பதான் பார்த்தோம், ட்ரீட்
ஹைப்பர் மெட்ரோபியா. அதே மாதிரி இது ட்ரீட் மயோபியா. அதை படிச்சுட்டா இதையும் படிச்ச மாதிரி. சரியா? ஹைப்பர் மெட்ரோபியா இதுல ட்ரீட் பண்ணலாம், கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு, கான்கேவ் வச்சு மயோபியாவை ட்ரீட் பண்ணலாம். கான்வெக்ஸ் லென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ட்ரீட் ஹைப்பர் மெட்ரோபியா. ஹைப்பர் மெட்ரோபியா அதாவது கிட்ட பார்வை தெரியல அவங்களுக்கு கான்வெக்ஸ் லென்ஸும், தூர பார்வை தெரியாதவங்களுக்கு கான்கேவ் லென்ஸும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கும்னா மிடில்ல திக்கா இருக்கும், மிடில்ல திக்கா இருக்கும், எட்ஜஸ்ல தின்னா இருக்கும். ஏன்னா மிடில்ல தானே பார்ப்பாங்க, மிடில்ல இப்படி தானே படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, மிடில்ல தான் பார்ப்பாங்க. அப்போ மிடில்ல இந்த பழைய கண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி வரதில்லை. பழசுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் இருக்கும், இந்த இடத்துல மட்டும் ரவுண்டா வந்து ஒரு மாதிரி ரவுண்டா வந்து ஐபால் மாதிரி இருக்கும். அப்போ எதுக்கு அப்படின்னா அந்த கான்கேவ் லென்ஸ்ல கான்வெக்ஸ் லென்ஸை வந்து வச்சிருப்பாங்க. அப்போ நடுவுல திக்கா இருக்கும். சரியா? திக்கர் in the middle than எதை விட of edges. எட்ஜஸை விட மிடில்ல கொஞ்சம் திக்கா இருக்கும். இதுல எப்படி சார் இருக்கும்? தின்னர் அப்படியே ஆப்போசிட், தின்னர் இந்த மிடில் தேன் ஆஃப் எட்ஜஸ். கான்கேவ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடியை வந்து வாங்கிட்டு எக்ஸாம்ல உட்காந்துக்காங்க, நீங்க ஈஸியா எழுதிடலாம். பாத்தீங்கன்னா கண்ணாடி கழட்டினீங்கன்னா மிடில்ல கொஞ்சம் தின்னா இருக்கும், எட்ஜஸ்ல கொஞ்சம் திக்கா இருக்கும். சரியா? அப்போ அது வந்து கான்கேவ் கான்வெக்ஸ் வந்து நமக்கு தெரியும். சரி, இது ரியல் இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், இது ரியல் இமேஜஸ், இது வர்ச்சுவல் இமேஜ். ஓகே, ஸ்னெல்ஸ் லா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஐயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்னெல்ஸ் லா வந்து ஐயருடையது. சரியா? ஐஆர் வரணும். ஐயர்னா ஐஆர், எஸ்னா ஸ்னெல்ஸ், எஸ்னா சைன். sin i by sin r equals to mu2 by mu1. இப்போ இதுதான் ஸ்னெல்ஸ் லா. இங்க பாருங்க ஐஆர். ஏன்னா நிறைய பேர் ஆர் பை ஐ, சைன் ஆர் வருமா சைன் ஐ வருமான்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கான். அதனால சொல்றேன் ஐஆர்னு ஞாபகம் வச்சுக்க. ஐஆர் mu2 by mu1. இது என்ன சார் அப்படின்னா ஒரு லைட்டு ஒரு மீடியம்ல இருந்து வேற மீடியம், அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா நான் இப்போ லைட்டு அடிக்கிறேன், லைட் அடிக்கும் போது ஏர்ல டிராவல் ஆகும். ஒரு தண்ணிக்குள்ள அடிச்சா அந்த லைட் பெண்ட் ஆகுதுல்ல, அது எவ்வளவு பெண்ட் ஆகுதுன்னு தான் ஸ்னெல்ஸ் லா கண்டுபிடிக்கும். ஒரு லைட்டு ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது பெண்ட் ஆகும். அப்படி பெண்ட் ஆகுறது எவ்வளவு பெண்ட் ஆகுது அப்படின்றத ஸ்னெல்ஸ் லா சொல்லும். இப்போ நம்ம தண்ணி குடிக்கும் போது தண்ணியில அந்த லைட் படுதுன்னு வைங்களேன், லைட் பெண்டா தெரியுமா? அது எவ்வளவு பெண்ட் ஆயிருக்கு. அப்படி லைட் படக்கூடிய ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஐனா இன்சிடென்ஸ். அது பட்டு ரிஃப்ராக்ட் ஆகுதுல, மாறுதுல, அந்த சேஞ்ச் ஆகுதுல, பெண்ட் ஆகுதுல, அந்த ஆங்கிள் தான் ரிஃப்ராக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா எவ்வளவு பெண்ட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி உள்ளதுதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது? mu equal to c by v. c னா என்ன சார்? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர், இன் வேக்யூம். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம். v னா என்ன சார்? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம். இப்போ நம்ம இங்க என்ன சொன்னோம்? ஏர்ல போகக்கூடியது, ஒரு மீடியம்ல போகக்கூடியது இன்னொரு மீடியம். கரெக்டா? இப்போ இது cன்றது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் லைட் இன் வேக்யூம். vன்றது இன் மீடியம். மீடியம்னா வேற ஏதோ மீடியம், தண்ணி, கிளாஸ், ஏதோ ஒரு மீடியம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுதான் என்னது? மியூ. மியூனா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சரியா? அடுத்து ரேலைஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங். இது என்ன சொல்லுதுன்னா ஒரு வேவ் வந்து அது வேவ் லென்த் அதிகமா இருந்துச்சுன்னா, இதுதான் வேவ், இது போகுதுல, இதுதான் லாம்டா, வேவ் லென்த் லாம்டா. சரியா? இந்த வேவ் லென்த், இந்த லென்த் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அது ஸ்கேட்டர் ஆகுறது கம்மியா ஸ்கேட்டர் ஆகும். ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அதை அடிச்சு அடிச்சு துரத்த முடியாது. அப்போ வேவ் லென்த் அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்கேட்டரிங் கம்மியாகும். அப்போ ஸ்கேட்டரிங் இஸ் ஸ்கேட்டரிங் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஒரு லைட்டுடைய அந்த ஸ்கேட்டரிங் எவ்வளவு பெண்ட் ஆகுது, அந்த பெண்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா 1/, inversely proportional to the wavelength. Inversely proportional to the wavelength. Fourth power of the wavelength. சரியா? அப்போ இது எப்படி எழுதலாம்? Scattering is inversely proportional to 1/,
லாம்டா தான் அது வேவ் லென்த் பவர் 4. இப்படின்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா, வேவ் லென்த் அதிகமா இருந்துச்சுன்னா அது கம்மியா தான் ஸ்கேட்டர் ஆகும். வேவ் லென்த் கம்மியா இருந்தா அது நல்ல ஸ்கேட்டர் ஆகும். இது புரியறதுக்காக தான் உங்களுக்கு இன்னொரு 2 மார்க்ஸ். வை டஸ் ஸ்கை அப்பியர் ப்ளூன்னு கேட்டிருக்காங்களா? ஸ்கை ஏன் ப்ளூ கலர்ல இருக்கு? ஸ்கை ப்ளூ. ஸ்கை ஏன் சார் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னா, ரெட் கலருக்கு வேவ் லென்த் அதிகம், ப்ளூ கலருக்கு வேவ் லென்த் கம்மி. அப்போ வேவ் லென்த் கம்மியா இருக்கிறதுனால அது கிரேட்டர் எக்ஸ்டென்ட்டுக்கு அதால ஸ்கேட்டர் ஆக முடியும் ப்ளூ கலர்னால. அதனால ஸ்கை வந்து ப்ளூ கலர்ல நமக்கு அப்பியர் ஆகுது. அதுதான் வந்து ரீசன். இங்க பாருங்க, when sunlight passes through the atmosphere, blue color. இப்போ அதுக்கு ஆன்சர் எப்படி சார் எழுதணும்? இப்போ சன்லைட்ல வந்து எல்லா கலருமே இருக்கும். ரெயின்போலாம் பாத்தீங்கன்னா எல்லா கலரும் இருக்குல்ல. இப்போ சன்லைட் பாசஸ் த்ரூ அட்மாஸ்பியர். சன்லைட் அட்மாஸ்பியருக்குள்ள போகும் பொழுது ரெட் கலரை விட ப்ளூ கலரு வேவ் லென்த் கம்மி. வேவ் லென்த் கம்மினா என்ன ஆகும்? ரேலே லா ஆஃப் ஸ்கேட்டரிங் படி வேவ் லென்த் கம்மியா இருந்துச்சுன்னா அது ரொம்ப தூரம் வந்து அந்த கிரேட்டர் எக்ஸ்டென்ட் வந்து போகும். அந்த ப்ளூ கலர் லைட் ரெட் கலரை விட ப்ளூ கலர் ரொம்ப தூரத்துக்கு போகும். அதனால ஸ்கை வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. அதுதான் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். பாருங்க, when sunlight passes through atmosphere, the blue color shorter wavelength, blue கலருக்கு shorter wavelength is scattered to a greater extent. அது நல்ல பயங்கரமா வந்து ஸ்கேட்டர் ஆகும் than the red கலரை விட. அதனால sky appears in the blue color அப்படின்னு சொல்றாங்க. Why are traffic signals are in red color? இதுக்கு அப்படியே ஆப்போசிட். டிராபிக் சிக்னல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்றதுக்கு ரெட் கலர் வச்சிருக்காங்களா? ஏன் ரெட் கலர் அப்படின்னா அப்படியே இதுக்கு ஆப்போசிட். ரெட் கலருக்கு வேவ் லென்த் அதிகம். வேவ் லென்த் அதிகம்ன்ற போது ரெட் கலருக்கு வேவ் லென்த் அதிகம். வேவ் லென்த் அதிகம்னா என்ன ஆகும்? அது ஸ்கேட்டர் ஆகுறது கம்மியாகும். வேவ் லென்த் அதிகம்னா ஸ்கேட்டரிங் கம்மியாகும். ஸோ லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு அந்த ரெட் லைட் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ரெட் லைட் வந்து ஸ்டாப்புக்கு யூஸ் பண்றாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். இந்த லைட்ன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இப்போ சோலார் சன்லைட்ல இருந்து நமக்கு கரண்ட் எடுக்கிறாங்களா, எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்கல்ல. அப்போ லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், லைட் நம்ம டார்ச் லைட் அடிக்கணும்னா அது எப்படி போகுது? ஸ்ட்ரெயிட்டா போதா? லைட் டிராவல்ஸ் இன் a straight line. travels along a straight line. தேர்ட் பாயிண்ட், சரி ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது, எப்படி போகும்? அதுக்கு ஏதாவது மீடியம் வேணுமா? மீடியமே தேவையில்லை. அது வேக்யூம்லயே ஏர்லயே வந்து அந்த லைட்டால டிராவல் பண்ண முடியும். நாட் நீட் எனி மீடியம். லைட்டுக்கு இட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். அது மூவ் ஆகிறதுக்கு, அது போகிறதுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை. இட் கேன் ஈவன் டிராவல் த்ரூ வேக்யூம். வேக்யூம்லயே அது வந்து டிராவல் பண்ண முடியும். டிராவல் த்ரூ vacuum. Then சரி, இப்படி டிராவல் பண்ணும்போது, வேக்யூம்ல டிராவல் பண்ணும்போது எவ்வளவு ஸ்பீடா போகும்? c equals to 3 into 10 power 8 அடா 10 power 8 10 power 8 மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் இப்படி போடலாம், மீட்டர் பர் செகண்ட். 3 into 10 power 8 மீட்டர் பர் செகண்ட்ல லைட் வந்து டிராவல் ஆகும். அண்ட் வந்து டிஃப்ரெண்ட் கலர் லைட்டு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். இப்போ ரெட் கலருக்கு வேவ் லென்த் அதிகம்னு பார்த்தோமா, வயலட் கலருக்கு வேவ் லென்த் கம்மி. அதனால தான் ரெயின்போல மேலே ரெட் கலரும் கீழே வயலட் கலரும் இருக்கும். ரெட் கலருக்கு வேவ் லென்த் அதிகம். பாருங்க, ஒவ்வொரு கலருக்கு கலர்ஸ் has different frequency and different wavelength. எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சியும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால தான் கலர் லைட்டுக்கு பாருங்க, அதனால தான் ரெட் கலர் ஹேஸ் கிரேட்டர் வேவ் லென்த், violet has least wavelength. அடுத்த பாயிண்ட், கலர்ஸ் வந்து அதாவது லைட் வந்து வேற கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்குல்ல, அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும், டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்கும்.
ஃப்ரீக்வன்சினா அந்த வேவ் போகுது இல்ல, அந்த வேவ் எத்தனை வாட்டி மேல கீழே போகுது அது ஃப்ரீக்வன்சி. அந்த வேவ் உடைய டோட்டல் லென்த் வேவ் லென்த். அப்ப அந்த ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த்தும் மாறும். அந்த ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் மாறுறதுனால தான் நமக்கு ரெயின்போல கூட ஃபர்ஸ்ட் ரெட் கலரு, அடுத்தடுத்த கலர், அந்த வேவ் லென்த் அதிகமா இருக்கிறது மேல இருக்கும், வேவ் லென்த் கம்மியா இருக்கிறது கீழே இருக்கும். எதுக்கு அதிகமா இருக்கும்? ரெட் கலருக்கு வேவ் லென்த் மேக்ஸிமமா இருக்கும் அண்ட் வயலட் கலருக்கு வேவ் லென்த் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் 3 பார்ப்போம். சாப்டர் 3ல பாயில்ஸ் லா ரொம்ப முக்கியம். பாயில்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப ஒண்ணுமே இல்லை, ஈஸியா இது புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, இன்ஜெக்ஷன்ல அதுல ப்ரெஷர் கொடுப்பாங்க, இப்படி நம்ம ஊசி அப்படி சொருவி அப்படி அழுத்துறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும்? அந்த வால்யூம் உள்ள இருக்கக்கூடிய அந்த மெடிசன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்போ வால்யூம் குறையுது, ப்ரெஷர் அதிகமாகும் போது வால்யூம் குறையுது. அப்போ ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ன அர்த்தம்? இது அதிகமானா அது குறைஞ்சா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இது அதிகமானா அதுவும் அதிகமாச்சுன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ வேகமா குத்துனா குத்தக்கூடிய ஸ்பீடு ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா வலி அதிகமாகுமா? இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? ஓகே தானே? இப்போ இந்த சிரஞ்சின்ல இந்த இன்ஜெக்ஷன்ல நம்ம அழுத்தும் போது பிரஷர் கொடுக்கும்போது வால்யூம் குறையுதா? அப்போ பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லினா 1/, போட்டு வால்யூம். பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வால்யூம். இதுதான் பாய்ஸ் லா. அப்போ இதே அப்படியே மாத்தி சொல்லுங்க. பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வால்யூம், இல்லனா வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பிரஷர். பாய்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, அட் a constant temperature, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்குப்பா, இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பிரஷர் அப்ளைட் டு இட். இதுக்கு அடுத்து 1 கேலரி. 1 கேலரி இல்ல கேலரின்னு சொல்லிக்கோ இஷ்டம். இப்போ 1 கேலரி, இந்த 1 கேலரி எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, 1 கிராம் வாட்டர் இருக்கு, 1 கிராம் வாட்டர் இருக்கு. இந்த 1 கிராம் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அதோட டெம்பரேச்சரை, அதுதான் 1 கேலரின்னு சொல்றாங்க. 1 கிராம் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஹீட் தான் 1 கேலரி. அப்போ 1 கேலரினா என்ன அப்படின்னா, அந்த ஹீட் எனர்ஜி. எதுக்கான ஹீட் எனர்ஜி? 1 கிராம் ஆஃப் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஹீட் எனர்ஜி தான் 1 கேலரி. இப்போ பாருங்க, 1 calorie is defined as the heat energy required. Heat energy எவ்வளவு தேவைப்படுது? Heat energy required to raise the temperature of 1 gram of water. 1 gram of water உடைய டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணணும். எவ்வளவு ரைஸ் பண்ணணும்? 100 டிகிரி செல்சியஸா இல்ல, 1 டிகிரி செல்சியஸ்க்கு ரைஸ் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஹீட் எனர்ஜி தான் என்னது? 1 கேலரி. அடுத்து இந்த பாயில்ஸ் லா வச்சு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ஏன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல நம்ம பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவாகட்ரோஸ் லா. இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல நம்ம பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, பாருங்க, பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவாகட்ரோஸ் லா, இந்த 3 லா யூஸ் பண்ண போறோம். பாயில்ஸ் லா பாருங்க, P is directly proportional to, P is inversely proportional to வால்யூம். அப்ப இந்த V இந்த சைடு போயிடுச்சுன்னா P into V. கரெக்டா? இங்க டிவைட்ல இருக்குது, இங்க வந்தா மல்டிப்ளை. ஈக்குவல்ஸ் டு, இந்த ப்ரொபோர்ஷனல்ல ஈக்குவல் டுவா போட்டா கான்ஸ்டன்ட் வந்துடும். கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வரும், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அதெல்லாம் நம்ம தேவையில்லை. ப்ரொபோர்ஷனல்ல ஈக்குவல் டுவா மாத்தினா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நான் 1ன்றது ஒரு கான்ஸ்டன்ட், கூட ஒரு கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வரும். சரி, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கேவலமான ஒரு ஐடியா பாருங்க. ஒருத்தர் கேஸ் விட்டுறாரு, பாவம் நார கேஸ் விட்டுட்டு தப்பு பண்ணிட்டாரு. சரியா? பாருங்க, பாவம் நார கேஸ் விட்டுட்டு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பாருங்க, பாவம் நார கேஸ் விட்டுட்டு தப்பு பண்ணிட்டாரு. இது இந்த இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா என்னன்னா, ப்ரெஷர் அதிகமாகும் போது டெம்பரேச்சரும் அதிகமாகும் அப்படிதானே? மண்ணில போட்டு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் அப்படியே வெடிச்சிரும்னு சொல்றோமா? ஆக்சுவலி என்னன்னா, நம்ம இதை இப்படி கூட யோசிக்கலாம். நம்ம டெம்பரேச்சர் அதிகம் பண்றோம். குக்கர்ல சமைக்கிறாங்களா, குக்கர்ல டெம்பரேச்சர் அதிகமாகும் என்ன ஆகும்? ப்ரெஷர் அதிகமாகும்.
அப்போ pressure is directly proportional to the temperature. அதே மாதிரி வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுதா, வால்யூம் இஸ் directly proportional to the temperature. அதை வச்சு தான் வந்து இது இருக்கு. சரி, நம்ம இதை வந்து இப்போ டிரைவ் பண்ணுவோம். சரி, இப்போ PV ஈக்குவல்ஸ் டு இது கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க, இந்த லாஸ்ட்ல T இருக்கா, அந்த T கீழே கொண்டு வரலாம். இவங்க V பை இந்த T, வேற என்ன இருக்கீங்க, N இருக்கு, V பை அந்த N. இது அவகட்ரோதான, அவகட்ரோன்றது அந்த நம்பர், சரியா, அந்த N வரும். அவகட்ரோ நம்பர் தெரியும்ல, 6.023 into 10^3. அப்ப அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப N வரும். சார்ல்ஸ் லால T வரும். இதுவும் ஈக்குவல்ஸ் டு கான்ஸ்டன்ட், இதுவும் ஈக்குவல்ஸ் டு கான்ஸ்டன்ட். இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம், செகண்ட் கவனிங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்னா பாவம் நார கேஸை விட்டு தப்பு பண்ணிட்டான். அப்போ இந்த பாவம் PV ஈக்குவல்ஸ் டு கான்ஸ்டன்ட். இது பாயில்ஸ் லா. சார்ல்ஸ் லா என்ன சொல்லுது, இங்க பாருங்க, இந்த V, அந்த V திரும்ப எழுதிக்கிறேன், பை இந்த T கீழே வந்துருது, T, இந்த N கீழே வந்துருது, N ஈக்குவல்ஸ் டு இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட். சரி, இப்போ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண போறேன். பாருங்க, PV இருக்கு, PV டிவைடட் பை, இங்க V மேல இருக்கு, V ஆல்ரெடி போட்டேன், டிவைடட் பை இங்க T இருக்கு, T, இங்க N இருக்கு, N ஈக்குவல்ஸ் டு கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட்னா இங்கேயும் கான்ஸ்டன்ட்னு போடுறேன். இது ஓகேவா? இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை நான் KB ன்னு வச்சுக்கிறேன். இது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. KB ன்னு வச்சுக்கிறேன். PV பை N க்கு N இஸ் ஈக்குவல்ஸ் டு, N என்ன பண்றோம், அவாகட்ரோ நம்பர், அவாகட்ரோ நம்பர், ஏன்னா அவாகட்ரோ அவருடைய நம்பர், மியூ டைம்ஸ் எத்தனை வாட்டி இருக்கோ, எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கோ அந்த மியூ. அப்போ இந்த N-க்கு பதிலா என்ன போடலாம், மியூ NA இந்த T, இது இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. PV ஈக்குவல்ஸ் டு KB மியூ NAT. இப்போ இது எல்லாத்தையும் நான் சேர்த்து ஆறுன்னு வச்சுக்கிறேன். ஆறுன்றது என்னது, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். சரி, ஆறுன்றது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இது எல்லாத்தையும் வச்சுட்டு நான் ஆறுன்னு வச்சுக்கிறேன். N எங்க சார் போச்சுன்னா, N இங்க 1, சரியா, 1 நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். PV ஈக்குவல் டு NRT, N-க்கு 1 போட்டா 1 into RT, அதுதான். இந்த 4th சாப்டர்ல ஓம்ஸ் லா, ஓம்ஸ் லானா என்ன சார் அப்படின்னா, VIP ஞாபகம் வச்சுக்க, VIP, சரியா, VIP, இந்த P வந்து இப்படி இழுத்து விட்டேன்னா ஆறாம் ஆயிடும். இப்போ V ஈக்குவல்ஸ் டு IR தான் ஓம்ஸ் லா. அது எப்படி சொல்லணும், அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஒரு டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, மாறலாம் இல்லை, அப்படி இருக்கும் பொழுது ஐனா கரண்ட், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ அ கண்டக்டர் is directly proportional. கரெக்ட், நேரா என்ன இருக்கு, V னா potential difference between the two ends of the conductor. V னா potential difference between the two ends of the conductor. அப்போ current flowing through the conductor is directly equal to, directly proportional to the potential difference through the between the two ends of the conductor. அதுதான் வந்து ஓம்ஸ் லா. நெக்ஸ்ட், எர்த் ஒயர் எதுக்கு சார் யூஸ் பண்றாங்க, எர்த் ஒயர்ல கரண்ட் போகுமானா கரண்ட் போகாது. அந்த அப்ளையன்சஸ்ல கரண்ட் இன்கேஸ் லீக் ஆகும் பொழுது அந்த எர்த் ஒயர் என்ன பண்ணுன்னா, எர்த்ல பூமிக்குள்ள வந்து புதைச்சிருப்பாங்க. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல கரண்ட் லீக் ஆகும் பொழுது அந்த கரண்ட் மொத்தமா என்ன பண்ணும், அது பூமிக்கு அனுப்பிடும். அதுதான் எர்த் ஒயருடைய வேலை. அப்ப இது எப்படி சொல்லணும், whenever a live wireனா என்ன அர்த்தம், கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ஒயர் accidentally touches a body of a metallic conductor, ஒரு மெட்டலை வந்து அது ஆக்சிடென்டலா டச் பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு அப்ளையன்சஸ், அது என்ன பண்ணும்னா இந்த எர்த் ஒயர் உடனே அது லீக் ஆகக்கூடிய அந்த கரண்ட்டை the earth wire sends the current to the
ஏர்த்துக்குள்ள அது வந்து அனுப்பிடும். அப்போ வந்து யாருக்கும் அந்த பிரச்சனை வராது. அந்த எரியறதுக்கான கரண்ட் லீக்கேஜ்னால ப்ராப்ளம்ஸ் வந்து தவிர்க்கலாம். அதனாலதான் எர்த் ஒயர் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கண்டக்டரா வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அது நம்மள என்ன பண்ணுது, அந்த எலக்ட்ரிக் ஷாக்ஸ்ல இருந்து காப்பாத்துது. அப்புறம் பாருங்க, எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணி ஹீட்டிங் எஃபெக்ட். நம்ம யோசிச்சு பாரு, கரண்ட் யூஸ் பண்ணி என்ன ஹீட்டர் இருக்கா, ஹீட்டர். அப்புறம் வந்து அயன் பாக்ஸ், இதெல்லாம் எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் அது இருக்குல்ல, கெட்டல், எலக்ட்ரிக் ஹீட்டர், இது எல்லாமே என்னது, எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணி ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அந்த மாதிரி ஒரு டிவைசஸ். எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக்னு போட்டுக்க, எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் அயன். ஓகேவா? நெக்ஸ்ட் டங்ஸ்டன் மெட்டல். எதுக்கு டங்ஸ்டன் மெட்டல பல்புல யூஸ் பண்றாங்க? யூஸ் இன் பல்ப் பட் நாட் இன் ஃபியூஸ். டங்ஸ்டன் மெட்டல பல்ப்ல ஏன் யூஸ் பண்றாங்க, ஃபியூஸ் ஒயர்ஸ்ல ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். பல்பு வந்து நார்மலாவே ரொம்ப ஹீட் ஆகும். அப்போ டங்ஸ்டன் மெட்டலுக்கு வெரி ஹை ரொம்ப சிம்பிள். காரணம் என்னன்னா, டங்ஸ்டன் மெட்டலுக்கு மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ஹை. மெல்டிங் பாயிண்ட் ஹைனா என்ன அர்த்தம், அதை மெல்ட் பண்றது ரொம்ப ஈஸியா மெல்ட் ஆகிடாது. சரியா? எவ்வளவு ஹீட் கொடுத்தாலும் ஈஸியா மெல்ட் ஆகிடாது. அப்போ பல்பு வந்து ஹீட்டை தாங்கணும். பல்புல இருக்கக்கூடிய மெட்டல் வந்து ஹீட்டை தாங்கணும். ஏன்னா ஹீட் தாங்காம அது மெல்ட் ஆயிடுச்சுன்னா பல்பு போயிடும். கரெக்டா? அப்போ டங்ஸ்டனுக்கு மெல்டிங் பாயிண்ட் ஹையா இருக்கனால அது உருகாது, மெல்ட் ஆகாது எவ்வளவு ஹீட் ஆனாலும். அதனால பல்புல யூஸ் பண்றாங்க. ஏன் சார் ஃபியூஸ் ஒயர்ல யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஃபியூஸ் ஒயர் வந்து எதுக்குன்னா, கரண்ட் அதிகமா வரும்போது அந்த மெல்ட் ஆகி அந்த கனெக்ஷனை கட் பண்ணும். அப்பதான் மத்த என்ன ஓவர் வோல்டேஜ் அதிகமா வரும்போது என்ன ஆகும், கரண்ட் அதிகமா வரும், அந்த ஒயர் தாங்காம ஒயர்லாம் எரிஞ்சிடும். அப்போ ஃபியூஸ் ஒயர் எதுக்கு, ஃபியூஸ் வந்து போயிடும்ல, ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல. எப்படி ஃபியூஸ் ஈஸியா போயிடுது, லைட்லாம் போக மாட்டேது, ஃபியூஸ் எப்படி ஈஸியா போயிடுது, அதுல மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்மியா மெல்டிங் பாயிண்ட் இருக்க மெட்டீரியல் தான் வைக்கணும். அப்பதான் என்ன ஆகும், அந்த கரண்ட் போகும்பொழுது அது மெல்ட் ஆகி கரண்ட்டை அந்த இடத்துல கடத்தாம, கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாம அதை கட் பண்ணிடும், கரண்ட்டை கட் பண்ணிடும். இப்போ கட் பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னா, வேகமா வரக்கூடிய அந்த கரண்ட், அதிகமா வரக்கூடிய அந்த கரண்ட் ஒயர்ஸை எரிக்காம நம்ம பாதுகாக்கலாம். அதனால ஃபியூஸ் ஒயர்ல டங்ஸ்டன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மெல்ட்டே ஆகாது, நீ பாட்டு எரிச்சு விட்டுதுன்னு சொல்லிட்டு இது கம்முன்னு உட்காந்து. ஃபர்ஸ்ட் கரண்ட்னா என்ன சார் அப்படின்னா, ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸ் ஃப்ளோ ஆச்சுன்னா அதான் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஃப்ளோ தான் கரண்ட், வாட்டர் கரண்ட்னு சொல்லுவாங்க. தண்ணி ஃப்ளோ ஆச்சுன்னா வாட்டர் கரண்ட். சார்ஜஸ் ஃப்ளோ ஆச்சுன்னா எலக்ட்ரிக் கரண்ட். சரியா? அந்த கரண்ட்டை ஆம்பியர்ல நம்ம டினோட் பண்ணுவோம். 1 ஆம்பியர், 2 ஆம்பியர், 3 ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவு கரண்ட் போகுது அப்படின்றத அமீட்டர்ன்ற அந்த டிவைஸை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி வந்து படிச்சுக்கோங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட். எல்இடியில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, பிக்சர் குவாலிட்டி நல்லா பிரைட்டா இருக்கும், கரண்ட் கன்சப்ஷன் வந்து குறையும். சரியா? தின்னர் இன் சைஸ், அந்த பல்ப் மாதிரி நல்லா பெருசு பெருசா, இப்போ நம்ம டியூப் லைட்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா இருக்கும். இப்போ எல்இடி லைட்லாம் என்ன இருக்கு, கொஞ்சம் தின்னரா வருது அந்த சைஸு. கரண்ட்டையும் லெஸ் பவர் கன்சம்ஷனு, லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமா இருக்கும், ரொம்ப நாள் வந்து வரும், நம்பி வாங்கலாம்.